குட்டி நேபாளுக்கு வந்திருக்கிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து இந்த குட்டி நேபாள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். நான் தான் பவி, உங்களோட பவி. வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு பவி தீபக் விளாக்ஸ். இது எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திபெத்தன் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க இது. பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறீங்க, ஆனால் எங்களுக்குலாம் ஃபாரின் போகிற அளவுக்குலாம் எங்கள்கிட்ட கையில் அமௌண்ட் இல்லைங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்துட்டு போங்க. ஸோ ஒரு ஃபாரின் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் சைனாவே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்குங்க. அந்த மாதிரி டெம்பிளில் இங்கே கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். ரெண்டாவது நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் என்னால் போக முடியலங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் நேர்லேயே போயிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திபெத்தன் டெம்பிளுக்கு தான் வந்துட்டோம். இது 3rd இருக்க கோயிலுங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைட் போகக்கூடாது, லெஃப்ட் சைடு தான் நம்ம உள்ளே போகிற வழிங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்றி ரைட் சைடு போயிட்டோம். அப்புறம் கரெக்டாக லெஃப்ட் சைடு உள்ளே போயாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெம்பிளுக்கு வந்துட்டோம். இந்த சாவ்லின் டெம்பிள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி கரெக்டாக கட்டி வச்சுருக்குறாங்க. இதை பார்த்த உடனே மனசு அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இப்படி ஒரு கோயிலா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரிப்பெல்லாம் பிளான் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்துட்டு போங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப்பு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு அமௌண்ட்டு செலவெல்லாம் ஆகாது. என்ட்ரி ஃபீஸ் கூட இல்லைங்க இதுக்கெல்லாம். நம்ம குட்டி நேபாளுக்கு வந்திருக்கிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து இந்த குட்டி நேபாள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். நான் தான் பவி, உங்களோட பவி. இந்த கோவில் ரீச் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு போனது கனவா இல்லை நினைவானே தெரியல. ஏன்னா இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 வருஷமாக பிளான் போட்டிருப்போம். ஸோ 1 வருஷமாக பிளான் போட்டு இப்போ தான் எங்களால் போக முடிஞ்சுச்சு. ஸோ நீங்களும் யாரெல்லாம் அது மாதிரி நாங்கள் ரொம்ப நாள் பிளான் போடுறோங்க ஆனால் எந்த ஒரு பிளேஸுமே போக முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா மனசு அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சுங்க. அங்கே இங்கேயும் அலைப்பாஞ்சிட்டு இருந்த மனசு ஒரு நிலையாக வந்துருச்சு. அப்புறம் சாமி கீழே பார்த்திங்கன்னா அந்த 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு அதெல்லாம் சுட்டி குத்தி வச்சிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு சரியாக தெரியல. ஒருவேளை நம்ம கோயிலில் உண்டியில் போடுற மாதிரி இங்கே குத்துவாங்களே என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு குட்டி புத்தர் உட்காந்துருந்தாங்க. இவங்களும் எனக்கு சரியாக யாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்குள்ளே போன உடனேங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம நார்மலாக சாமி கும்பிட போனோம் அப்படின்னா நம்மளோட கோவிலில் சிலை நம்ம சாமி சிலை கருப்பாக இருக்கும், இல்லைனா வெள்ளையாக இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே ஃபுல்லாகவே கலர்ஃபுல் தாங்க. எதுவுமே ஒரே கலர் கிடையாது. அப்புறம் சைடில் டேபிளில் ஒவ்வொன்றா வச்சுருந்தாங்க. சங்கு, பிபி, அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ஸ் மாதிரி ஒன்று ரவுண்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர்லாம் போட்டு டோன்ட் டச் மீ அப்படின்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் உடனே போய் எடுக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா 3:30க்குள்ள டைம் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் அந்த பசங்களை சொல்லிட்டு போனாங்க இது மாதிரி 3:30க்குள்ளே டைம் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் இப்போ 2 பசங்க காமிச்சோம்ல அவங்களாம் வாய் திறந்தே அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க. நான் வளன்னு எதுவும் பேசுறது கிடையாதுங்க, சும்மா 2 வார்த்தை அப்படி தான். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி, இன்னொரு கிண்ணத்தில் அரிசி, சங்கு அப்படின்ற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு புது வீட்டுக்கு பால் காய்ச்சி போகும்போது 5 பொருள் 7 பொருள் வைக்கிறோமோ, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய வச்சுருந்தாங்க. ஒருவேளை இந்த பிரம்பஞ்சத்தோட அடையாளமாக இருக்குமா என்னன்னு தெரியல. ரெண்டாவது இந்த கோவிலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சுங்க. ஒரே கலர்லாம் எதுவுமே கிடையாது. இரண்டாவது இவங்க எடுத்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணா ஏதோ ஒரு ஓலைச்சுவடி மாதிரி இருந்துச்சு. அதில் என்னென்னமோ எழுதிச்சுங்க அவங்க லாங்குவேஜில். பட் நமக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் எடுத்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு திரும்ப கம்முன்னு உள்ளே வச்சாச்சு.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ஃபும் கலையெல்லாம் வந்து கற்றுத்தர்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து வந்து மனசு அமைதிக்காக இங்கே நிறைய பேர் வந்து தியானம் பண்ணிட்டு மன அமைதியை வந்து கற்றுட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு கோவில் பார்த்தோம் இல்லைங்களா, புத்தர் கோயில், அதோட அவுட்லுக் தாங்க இது. அந்த சாவ்லின் டெம்பிள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு கோவிலாக இருந்துச்சு. இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மலையில் 30 ஏக்கரில் குட்டி குட்டி கோவிலாக வந்து கட்டி வச்சுருக்குறாங்க. அதாவது பெரிய பெரிய கோவிலாக இல்லைங்க, அங்கங்கே குட்டி குட்டியாக கோவில்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நாங்களும் ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு இது வந்து 3rd பிளேஸுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வந்து சரி இதுக்கு மேலே போதும், டைம் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 6:15 இருக்குங்க. 6:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நீ வந்து ரொம்ப டேஞ்சர், ஒவ்வொரு பக்கமே பார்த்திங்கன்னா போர்டு வந்து வச்சுருந்தாங்க. யானைகள் நடமாடும் பகுதி, சிறுத்தைகள் நடமாடும் பகுதி, அப்புறம் புலியோட போர்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே தான் கொஞ்சம் டச் ஆயிடுச்சு. சரி நீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த புலிக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனைக்காட்டுக்குள்ளே ஏன்டா போனேன் அப்படின்ற மாதிரி தாங்க. அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த கோவில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் சரி போயிட்டு பார்த்துட்டு மனசு திருப்தியோடு வந்தாச்சு. அப்புறம் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா அம்பேத்கர் சார் ஃபோட்டோ இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்புறம் 6:30 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட் வழியாக தான் போனோம். அங்கே செக் போஸ்ட் இதான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அந்த கர்நாடகா செக் போஸ்ட்டுங்க. செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புனாங்க. போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி தான் வெளியும் அனுப்புனாங்க. அப்புறம் சொன்னாங்க போகும்போது பார்த்து போங்க, டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சுங்க. மணி வந்து 6:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் போகும்போது பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்க சார், நாங்களும் பார்த்து பத்திரமாக போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டேங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா பனி வந்து பயங்கர பனியாக இருந்துச்சுங்க. அந்த ஒரு ஜில்னஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜில்னஸ் வந்து கையங்காலெலாம் வந்து விரைக்க வச்சிரும். அந்தளவுக்கு ஒரு ஜில்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா யானையெல்லாம் வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கும் போல். ஏன்னா அந்த இடத்துல மூங்கிலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே உடஞ்சி கிடந்துச்சு. 2வது வந்து யானை லத்தியெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடந்துருக்குதுங்க. சரி நம்மளோட டைம்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அதான் கேர்மாலை செக் போஸ்ட்டுங்க. கேர்மாலை செக் போஸ்ட்லேயுமே அந்த சார் என்ன சொன்னாங்கன்னா, டைம் வந்து அன்டைம் ஆயிடுச்சிங்க, நீங்கள் போகிறது ஃபேமிலியாக போகிறீங்க, ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணி போங்க, யாரும் வந்து தனியாக போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சார் வந்து சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. 2வது வந்து நம்ம செக் பண்ணி தாங்க எங்கேயா இருந்தாலும் வெளியே அனுப்புகிறாங்க. இதான் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்களா, அது கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த புதர் மாதிரி தான் இருந்துச்சு. விஸ்குன்னு ஏதாவது வண்டிக்குள்ளே வந்து விழுந்துச்சுன்னா கூட தெரியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்பவுமே அடர்ந்த காடு. இதுதான் பார்த்திங்கன்னா புலிகள் காடு. நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதாங்க அந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். நம்மளோட பக்கத்துலேயே புலி நின்னா கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாது, பக்கத்துலேயே யானை நின்னா கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் வந்து இருந்துச்சுங்க. நாங்கள் போகிற டைம்லேயே வந்து ரொம்பவுமே இருட்டு கட்டிருச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி முன்னாடி வந்து எங்களோட அண்ணா போயிட்டு இருந்தாங்க, நான் வந்து முன்னாடி போகிறேன், நீங்கள் குழந்தையெல்லாம் வச்சிட்ருக்கனால நீங்கள் பின்னாடி பைக்கில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அண்ணா போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒரு அண்ணா வந்தாங்க. இடையில வந்து எங்களை ஒரு 3 பைக்கில் 4 பைக்கில் வந்தவங்களை வந்து இடையில விட்டுட்டாங்க. அந்த அண்ணா ஏன் முன்னாடி போகிறாங்க அப்படின்னா, முன்னாடியே வந்து ரோட்டில் ஏதாவது யானை நின்னா கூட அந்த அண்ணா வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி யானை நிற்குது, ஸ்லோவாக வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கோசரம் தான் வந்து அந்த அண்ணா முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ட்ரிப்பு என் லைஃப்பில் இருக்குமோ நினச்சும் கூட பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கு, பயம், ஐயோ பயம்னா பயம் சொல்லவே தேவையில்லைங்க, அப்படி ஒரு பயங்க. இந்த ஒரு காடு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பக்கம் எவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பயத்தினாலே பாதி பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் சரி நம்ம தைரியத்தை உள்ளே வர வச்சுக்கிடா சோளமுத்தா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தைரியமாக தான் போயிட்டுருந்தோம்.
அன்னைக்கு கடவுளை வேண்டிட்டு தாங்க போனேன். உண்மையே நான்லாம் அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே முருகா 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 அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து இயற்கையை வந்து ரசிக்கலான்னு தோணுச்சுனாலும் இன்னொரு பக்கம் வந்து ஐயோ சாமி எப்போ என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்பவுமே அன்டைம் ஆயிடுச்சிங்களா, அதனால கொஞ்சம் பயம் பிடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் முன்னாடி ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பியிருந்தால் கூட எதுவும் தெரிவிச்சிக்காது. இப்போ நான் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக, அதாவது வெளிச்சம் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெளிச்சம்லாம் வந்து இல்லைங்க. அந்த டைம்லேயே வேறு மழை வேறு பெஞ்சிச்சிங்களா, ஒரு பக்கம் மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் குளிர் வேறு, இன்னொரு பக்கம் இருட்டு வேறு கட்டிடுச்சு. எப்போ எந்த விலங்கு வரும்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே தான் போயிட்டு இருந்துச்சு. எங்களோட அனுபவம் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபேமிலியாக ட்ரிப்பு போனாலும் சரி, ஒரு ஈவினிங் 4 மணிக்கு முன்னாடி, ஒரு 5 மணிக்கு முன்னாடியே வந்து கிளம்பிடுங்க. ஏன்னா நாங்கள் இந்த டைம் வந்து நாங்கள் கிளம்பும்போது ரொம்பவுமே ஓவர் டைம் ஆகி போச்சு. நீங்கள் முன்னாடியே கிளம்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கலாம். இதே காரில் வர்றோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனையே இல்லை, நமக்கு டோர்லாம் லாக்கில் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இதே 2 வீலரில் போகும்போது தான் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா மழையும் வந்து வேறு பேஞ்சிட்டு இருந்துச்சுங்களா அந்த டைமில். ஸோ பிரேக்கும் பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரேக்கும் வந்து நிற்கிறதுல ரொம்ப இழுத்து விட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி அப்படின்ட்டு கடவுளை வேண்டிகிட்டே தான் போயிட்டே இருந்தோம். அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 காட்டு யானை நல்லாவே நின்றுட்டு இருந்துச்சுங்க. அது உள்ளே தான் நின்றுட்டு இருந்துச்சு. பரவாயில்லடா சாமி, ரோட்டுக்கு வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நாங்கள் காட்டு யானையை பார்த்துட்டே போயிட்டோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கரெக்டாக சொல்லிவிட்டு முன்னாடி தான் போயிட்டே இருந்தோம். அதை முன்னாடி போன அண்ணா வந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இது மாதிரி வந்து ரைட் சைடில் உள்ள லாங்கில் தான் காட்டு யானை நிற்கிது, பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி போயிட்டு இருந்த அண்ணா வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் போயிட்டே இருந்தோம். அந்த அண்ணா போகிற ரீசனே பார்த்தீங்க இதுக்கோசரம் தான் போயிட்டுருக்குறாங்க. ஏதாவது முன்னாடி நின்றுச்சுன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதுக்கோசரம் தான். நாங்கள் போகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருட்டு கட்டிடுச்சிங்க பாருங்க, ரொம்பவுமே இருட்டாயிருச்சு. அப்புறம் எல்லோரும் வண்டியில் உள்ள லைட்டு மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. சைட்லேருந்து ஒரு யானை வந்தாலும் தெரியாது, புலி வந்தாலும் தெரியாது, அந்தளவுக்கு வந்து இருட்டாயிருச்சு. உங்களுக்கே தெரியும், இந்த அரண்மனை படத்தில் காட்டுவாங்க இல்லைங்களா, யானையோட காடு அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க. ரெண்டாவது இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் இந்த பஸ்ஸு வருது இல்லைங்களா, நாங்கள் வந்து பஸ்ஸோட லைட்டு வந்து ரொம்ப பவராக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாங்க, நாங்கள் பைக் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டிகிட்டு இருந்தோம். பட் அந்த பஸ்ஸுக்காரங்க இந்த கார்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளாஷ் வந்து ஆஃப் பண்ணுறதே இல்லைங்க. நாங்கள் 2 வீலரில் வர்றவங்க 4 வீலரில் வரும்போது கொஞ்சம் அவங்க ஃப்ளாஷ் வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு முன்னாடி போகும்போது கொஞ்சம் வழி தெரியும். இப்போ பாருங்கள், கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கணுங்களா, ஒன்றுமே தெரியல பாருங்கள். அந்த கார்காரங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 அடி டிஸ்டன்ஸுக்கு வந்து முன்னாடி என்ன இருந்தாலுமே தெரியாது, ஒரு குழி இருந்தால் கூட தெரியாது, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ மேலே பாருங்கள் எவ்வளோ இருட்டு கட்டி எவ்வளோ பனியாக இருக்குதுன்ட்டு. அப்புறம் போக போக பயம்தான் பிடிச்சிருச்சுங்க. இருக்க ஐயோ சாமி என்னடா இது இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அன்னைக்கு மாதிரி என் வாழ்க்கையில் நான் பயந்ததே கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, குழந்தைங்க வந்து வச்சிட்ருக்குமா, ஸோ அது ஒரு பயம்தான் உள்ள, வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா தூரமாக வந்து ஒரு லைட் இருந்துச்சு. அப்பாடா நம்ம ஏதோ ஒரு ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் எல்லாம் அந்த ஊரில் நின்றுட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் கிளம்பணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹாசனூர் வந்து வந்துட்டோம். ஹாசனூர்லேருந்து திம்பத்துலேருந்து கீழே வந்து பண்ணாரியம்மன் கோவிலுங்க, பண்ணாரியம்மன் கோவிலேருந்து சத்தியிலேருந்து நாங்கள் கோபியே வர வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே திரும்ப வந்து இந்த இடத்துல ஒட்டுக்கா நின்று கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டோம். ஆனால் உண்மையாக அந்த டைமில் பயந்த மாதிரி எப்போவுமே பயக்கலிங்க. இன்னும் அந்தளவுக்கு ஒரு இருட்டுக்கு வந்து பைக் கிடையாது. ஆனால் யானை, புலி, எந்த ஒரு வைல்டு அனிமல் இருந்தாலும் ஏதோ அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ அப்படின்ற ஒரு பயம்தான். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஹாசனூரில் நின்றுட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சொன்னாங்க, அங்கே உள்ளவங்க தான் சொன்னாங்க, முன்னாடி வந்து ஒரு யானை அந்த மூங்கில் காட்டில் நிற்கிதுங்களாமா, ஸோ பார்த்து போங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. நைட் டைமில் திம்பமோட மலைப்பகுதி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து அப்லோடு பண்ணுறேன். பாய்.